முதலமைச்சர் எவ்வளியோ அமைச்சர்களும் அவ்வளியே. நானும் அப்படித்தான். எனக்கு நண்பர்கள் கிடையாது. என்னுடைய பெயரை சொல்லி குடும்பமோ குடும்ப உறுப்பினர்களோ யாரும் உங்களோட பேச மாட்டாங்க. அப்படி வந்தா அது பொய்யான தகவலுங்கிறதை ஓப்பனா டிக்ளேர் பண்ணிடுறேன். தனிப்பட்ட உறவுகள் தவிர தொழில்களில் எனக்கு எந்த விதமும் கிடையாது. நான் தொழிலிருந்து எப்பயோ ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். மக்களுடைய பணி செய்ய மட்டும்தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். அமைச்சராகவும் நான் இன்னைக்கு ஆகியிருக்கேன். அதனால அமைச்சரை சுற்றியோ இல்லை முதலமைச்சர் அலுவலகத்தை சுற்றியோ இருந்த இந்த ஃபண்ட் கலாச்சாரம் இனிமேல் கிடையாது. இப்போ டு பி ஓப்பனாக சொல்லலாம், முன்னாடிலாம் முதலமைச்சர் ஃபண்ட் 11%, மினிஸ்டருக்கு 7-8%, அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்தில் கீழே வரைக்கும் ஒரு 7%, சுமார் 20-25% நீங்கள் டெண்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கான ப்ரெஷர் வரும். இந்த கமிட்மெண்ட் கொடுத்தா தான் நீங்கள் டெண்டர் எடுக்க முடியும். அப்படி எடுக்கும் பொழுது நான் தொழில் செஞ்சுருக்கேன், எனக்கு தெரியும். எந்த தொழிலாக இருந்தாலும் 8%-10% மேலே லாபம் இருக்காது. அது 1000 கோடி டெண்டர் எடுத்தாலும் சரி, 50 கோடி டெண்டர் எடுத்தாலும் சரி. பிஸ்னஸ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் 0 to 9 சொல்லுவோம். அதாவது நம்பர்ஸ் வேணால் மாறலாம், 1000, 2000, 3000 கோடி ஆகலாம். ஆனால் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டலி 0 to 9 தான். ஒரே ஃபார்முலா தான் பிஸ்னஸில். அப்போ அந்த 10% நீங்கள் லாபம் பார்க்கணும். இந்த 25% வந்து கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்திருக்கலாம், இல்லை இருந்துச்சு. இப்போ பலத்தை பற்றிலாம் நான் நிறைய பேச விரும்பல. ஆனால் ஸ்ட்ரக்சர் எப்படி அரசியல் 50 வருஷம் கழிச்சு மக்கள் ஒரு எதிர்பார்ப்போட ஒரு நல்ல அரசு உருவாகணும், ஒரு நல்ல நிர்வாகம் உருவாகும் மாதிரி இந்த நெடுஞ்சாலைத்துறை புதுசாக ஒரு ஸ்ட்ரக்சரை ரீஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய செக்ரட்டரியும் சரி, இங்கே இருக்கக்கூடிய சிஎம் சரி, எல்லா விதமான ஆய்வுகளையும் உருவாக்கிட்டு இருக்கோம். அப்கோர்ஸ் இப்போ இருக்க ப்ராஜெக்ட்லாம் டோட்டலாக, அதுவும் குறிப்பாக லாஸ்ட் 8 மாதம் நடந்த டெண்டர்கள்லாம் வந்து டெண்டர் நாம்ஸை மீறி வந்து சில விஷயங்கள் நடந்தது போயிட்டு இருக்கு. அது அப்புறம் பேசிக்கலாம். ஆனால் இனிமேட்டு வரக்கூடிய ப்ராஜெக்டுகள் எப்படி இருக்கணும்னா, ஒன்றிய அமைச்சரும் சரி, எங்களுடைய முதலமைச்சரும் சரி, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபண்ட் எந்த பிரச்சனை கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஒன்றிய அமைச்சர் சொன்னது என்னன்னா, அடுத்த 5 வருஷத்துல நீங்க எவ்வளவு ஸ்பீடா ப்ராஜெக்டை வந்து நீங்க வந்து நிறைவேற்றுறீங்களோ, கரப்ஷன் இல்லாம எந்த அளவுக்கு ஸ்பீடா போறீங்களோ, சுமார் 2 லட்சம் கோடி வரைக்கும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம் தமிழ்நாட்டிற்கு. அவர் சொன்ன வார்த்தை. செக்ரட்டரி சார் கூட இருந்தாங்க, எல்லாரும் கூட இருந்தாங்க. இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கிட்டையும் எல்லாரும் சொல்லும் போது ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்ப அடுத்த 5 வருஷத்துல நம்மளால கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி கூட ப்ராஜெக்ட் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க, வேற எந்த டிபார்ட்மெண்ட்லயும் கிடையாது. ஆனா நம்ம எந்த அளவுக்கு ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும், நம்ம எந்த அளவுக்கு அப்கிரேடா மாறணும், குவாலிட்டியா மாறணும், அதுதான் நான் திருப்பி பதிவு பண்றேன். குறைஞ்சபட்சம் 5 வருஷம் டெண்டர் நாம்ஸ்ல வந்துடும். இந்த 20-25% கமிஷன் இல்லாம நீங்க ஃப்ரீயா ஒர்க் பண்ணால், முதலமைச்சர் ஃபண்ட், மினிஸ்டர் ஃபண்ட்ல இல்லாம இந்த ஒர்க் பண்ணும் பொழுது குவாலிட்டியா ஆன் டைம்ல நீங்க ப்ராஜெக்ட் டெலிவரி பண்ண முடியும். நம்பர் 1, ஈஸியா பண்ண முடியும். உங்களுக்கு எந்த விதமான அழுத்தங்கள் இருக்காது, கட்சி சார்பா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு 100 கிலோமீட்டருக்கு நீ டெண்டர் எடுக்கிறீங்க, ஸ்டேட் ஹைவேஸ் எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் நேஷனல் ஹைவேஸ் எடுக்கிறீங்க. இங்க மாநில அரசு ஒன்றிய அரசுங்கிற வித்தியாசம் வளர்ச்சியில கிடையவே கிடையாது. அவர் அதான் சொன்னார், வளர்ச்சிக்கு நாங்கள் ஃபண்டு உங்களுக்கு வந்து கொடுப்போம், நீங்க அதை கரெக்டா வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணீங்கன்னா ஃபண்டு வந்துட்டே இருக்கும். அது மாதிரி மாண்புமிகு முதலமைச்சரும் சரி, இங்க பட்ஜெட் அலாட் பண்றது, அதிகமா பட்ஜெட் அலாட் பண்றது நெடுஞ்சாலைத்துறைக்கு. ஏன்னா நான் எப்பயுமே பதிவு பண்றதுதான், பொதுவாக ஒரு மனிதனுக்கு காற்று, உணவு, இருப்பிடம் எந்த அளவுக்கு முக்கியமோ பெருமையாக சொல்லலாம், இன்றைக்கு நெடுஞ்சாலை முக்கியம். நெடுஞ்சாலை இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே யாராலும் வர முடியாது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. நெடுஞ்சாலை சுற்றி தான் வளர்ச்சியே இருக்கு. ஒரு நாட்டோடைய வளர்ச்சி நெடுஞ்சாலையில தான் இருக்கு. ஜெர்மன்ல ஹிட்லர் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணது, ஃபர்ஸ்ட் 6 லைன் ஹைவேஸ் போட்டது ஹிட்லர் தான் ஃபர்ஸ்ட் போட்டார். இதுதான் வரலாறு. அதை பார்த்து தான் அமெரிக்கா வந்து மாறுச்சு. அமெரிக்காவில் பிரசிடென்ட் சொன்னாரு,
இந்த அமெரிக்காவுடைய பொருளாதாரத்துக்கு முன்னேற்றத்துக்கான முக்கியமான காரணம் நெடுஞ்சாலையுடைய வளர்ச்சி அப்படின்னு சொன்னது. அப்ப அமெரிக்கா நெடுஞ்சாலை துறையை எந்த அளவுக்கு போக்கஸ் பண்ணாங்களோ, தமிழ்நாட்டில் இருவழி சாலைகளை நம்ம 4 வழி சாலையா மாத்துறதுக்கான எல்லா விதமான ஒர்க்கையும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். 4 வழி சாலை 1500 கிலோமீட்டருக்கு 6 வழி சாலையா மாற்ற போறோம். அப்ப நீங்க உங்களுக்கான பிரஷர் 25% மைனஸ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரைட்டா நீங்க டெண்டர் எடுக்கலாம். அதுல நேற்று ஒன்றிய அமைச்சர் சொல்லும் போது முக்கியமா அந்த ரோடு போடும்போது பெரிய பிரச்சனை எங்களுக்கு எல்லையே சொன்னாங்க, லேண்ட் அக்விசிஷன். அது முறையா என்ன ப்ராப்ளம், ஏன் அப்படி ப்ராப்ளம்னா, இன்னைக்கு நம்ம ஒரு லேண்ட் விற்க போறோம் அப்படின்னா அந்த ஓனர் அன்னைக்கே பணம் கொடுத்தாதான் லேண்டை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். இது சட்டம். ஆனால் பெரும்பாலும் இப்ப இருக்கக்கூடிய என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட இந்த லேண்ட் எடுக்கிறதா இருந்தா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் மேற்பட்ட மரத்தில் அவங்களுக்கு பணம் கொடுக்காம இருக்கு அரசு பக்கம். ஸோ அதை நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கிட்டையும் ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்கிட்ட சொல்லும் பொழுது, எவ்வளவு சீக்கிரம் அந்த எல்ஏ பண்ணும் பொழுது லேண்ட் அக்விசிஷன் போது உடனடியாக பணத்தை டெலிவரி பண்ண போறோமோ அவ்வளவு சீக்கிரம் மக்கள் அந்த வளர்ச்சிக்கான லேண்டை கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க. ஆனா ஏதோ அதிகாரத்தை வச்சு நம்ம அந்த லேண்டை எடுக்கக்கூடாதுங்கிறத ஒரு பாலிசியா எடுத்திருக்கோம். அதோட சேர்ந்து அந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆன பிறகு முக்கியமா இந்த கிராவல் பிரச்சனை, மணல் பிரச்சனை, போட முடியல, விஏல இருந்து மேல வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ்ல இருந்து எல்லாருமே ரோட போட விடாம எங்களுக்கு பிரச்சனை பண்றாங்க. இது ஒன்றிய அமைச்சர் இருந்தவரும் சொன்னாரு. உடனடியாக இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் விவாதிச்சோம். அதுல உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க ஒரு டெண்டர் எடுக்கிறீங்க, 100 கிலோமீட்டர் எடுக்கிறீங்க. அரசு நிறுவனமா இருக்கிறத பொதுவா மைன்ஸ் இதெல்லாம் கவர்மெண்ட் பக்கம் இருக்கு, பிரைவேட்ல இருக்கு. முன்னாடியும் பல பிரச்சனைகள் இருந்துச்சு, மணல் கான்ட்ராக்டர் அதெல்லாம் பல பிரச்சனைகள் இருந்துச்சு. நம்ம இப்ப அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனால் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு துறையை தனியா அதுக்குன்னு அந்த டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி, மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு துறையை மார்க்கெட்டிங்ல உருவாக்கி, மார்க்கெட்டிங், கன்சப்ஷன், ரா மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி ஒரு துறையை உருவாக்கி, இப்ப நீங்க அந்த இடத்துல அங்க இருக்க சி அவர்கள் இப்ப அந்த 100 கிலோமீட்டர்ல எங்களுக்கு இவ்வளவு ரா மெட்டீரியல்ஸ் வேணும், எங்களுக்கு இவ்வளவு சவுடு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஆர்டர் கொடுத்துட்டீங்கனாலே ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல அது ப்ரொக்யூர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க ஸ்ட்ரெயிட்டா கன்சர்ன் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு 3 லோடு உங்களுக்கு வருது, இல்ல 4 லோடு வருது, அந்த 100 கிலோமீட்டருக்கு இவ்வளவு சவுடு வேணும், இவ்வளவு என்ன ரா மெட்டீரியல் வேணும் நீங்க நினைக்கிறீங்களோ, இங்க ஆர்டர் கொடுத்தவன இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்லயோ மினரல்ஸ் டிபார்ட்மெண்ட், மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இன்னொரு துறையை நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்க அதை டெலிவரி பண்ணும் பொழுது எந்த விதமான இடைத்தரகர்கள் இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கே நீங்க ஸ்ட்ரைட்டா பே பண்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிடுவோம். அப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கவே இருக்காது. 4 லோடு வேணும்னா நீங்க கவர்மெண்டே காசை கொடுத்துட்டு நீங்க கவர்மெண்டே உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துட்டா, இந்த நடுவில் இருக்கக்கூடிய லஞ்சங்கள், ஊழல்கள்லாம் நீங்க யாரும் கொடுக்க வேணாம். பெரிய பிரச்சனை ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்காம நீங்க இடைத்தரகர்களா இருக்கக்கூடியவங்ககிட்டையும் இல்ல அரசியல்வாதிகிட்டையும் போய் நிற்கும் பொழுது ஹைவேஸ் ப்ராஜெக்ட் எல்லாமே ஸ்டாப் ஆகுது. ஸோ உங்களுக்கு டெண்டர் எடுத்த உடனே இங்க இருக்கக்கூடிய சிஇஸ்ல இருந்து எல்லாமே குவாலிட்டி செக் பண்றது மட்டும் வேலை இல்லை, உங்களுக்கு எல்லாமே அப்ரூவ்ஸ், எல்லாமே எதெல்லாம் அப்ரூவல் வாங்கணுமோ சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மூலமா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டே உங்களுக்கான எல்லா பர்மிஷனும் வாங்கி கொடுத்துரும். நீங்க போய் கவர்மெண்ட் ஆபீஸ்ல மணிக்கணக்கில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது எங்களுடைய ஒர்க். நீங்க போய் ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு டெண்டர் சாங்ஷன் ஆன உடனே நீங்க ஒர்க் நடக்கிறதுக்கான எல்லா கிளியரன்ஸையும் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டே பார்த்துக்கும். நீங்க அங்க போய் திருப்பியும் கரப்ஷனுக்கு பணம் செலவு பண்ணி அவசியம் இல்லை. உங்களோட ரா மெட்டீரியல்ஸுக்கும் இங்க ஒரு தனி டிபார்ட்மெண்ட் உருவாக்கப்படும். அப்படி ஒரு கரெக்டான ஜாபை எடுத்துட்டோம்னா கரெக்டான டைம்ல செய்யணும். கரெக்டான டைம்ல செல்லும் போது இப்ப இங்க இருந்து நான் பாக்குறேன், இங்க இருந்து நான் பூந்தமல்லி போறேன் நானு, ஆனா ரோடு சுத்தமா சரியில்லை,
இப்போதான் போட்டிருக்கோம். திருப்பி ரோடு வந்து கேட்டால் வந்து ஹெவி ட்ரக் சொன்ன அளவோட ஹெவி ட்ரக் போறதுனால அப்படி ஆகுதுன்னு சொல்றோம். அப்ப அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கக்கூடிய இடத்துலலாம் லாரிகளை குறை சொல்லாம தனி கவனம் செலுத்தி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா நம்ம வந்து ரோடை வந்து பிளான் பண்ணோம். அதுக்கான செப்பரேட் டெண்டர்களை உருவாக்கணும். ஒரு வருஷமும் திருப்பியும் வந்து இங்கிருந்து நம்ம வந்து இண்டஸ்ட்ரி ஏரியாலாம் எங்கே இருக்கோ, ஓரக்கடம் ஃபுல்லாக இண்டஸ்ட்ரி ஏரியா இருக்குது, பூந்தமல்லி சுற்றி இண்டஸ்ட்ரி ஏரியா இருக்குது. ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் சிப்காட்டுகள் ஏரியா இருக்கோ அங்கெல்லாம் நம்ம செப்பரேட் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். நார்மலாக இங்கேருந்து ஈஸியாக டு பாண்டிச்சேரி போடுற மாதிரி நம்ம ரோடு போட முடியாது. அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஹெவி ட்ராக் வந்து மொபிலிட்டி கம்மி, இண்டஸ்ட்ரி காரிடார் இல்லை. அப்போ இண்டஸ்ட்ரி காரிடாருக்குன்னு தனியாக நம்ம ஒரு டெண்டர் இருக்கணும், அதுக்கான குவாலிட்டி இருக்கணும், அதுக்கான வேல்யூ உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். பேசஞ்சர் ட்ராக்குக்கு தனியாக இருக்கணும், அதுக்கான குவாலிட்டி, அதுக்கான பட்ஜெட் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் பிரித்து உங்களை வந்து இண்டஸ்ட்ரி காரிடாரில் பேசஞ்சர் மாதிரி வந்து உங்களை ரோடை போட வச்சுட்டு ஒரு வருஷம் கழிச்சு திருப்பியும் பேட்ச் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய இடத்த வந்து திருப்பியும் அது பட்ஜெட் அலாட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டே வந்து கரெக்டாக பிளான் பண்ணி எங்கெங்கெல்லாம் வந்து அதிகமான ஆக்சிடென்ட் லோன் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் இண்டஸ்ட்ரியல் எங்கெல்லாம் இருக்கோ அந்தந்த இடத்துலாம் நம்ம வந்து ஒரு கரெக்டான ஒரு ப்ராஜெக்டையும் கரெக்டான பிளானையும் எக்ஸிக்யூஷனை நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ணணும். இதுதான் என்னுடைய வலியுறுத்தல். இப்போ எங்கள் பக்கம் ஒர்க்கை நாங்கள் பிரிச்சுக்கிட்டோம். இப்போ என்னுடைய ஒர்க் என்ன, செக்ரட்டரியேட் லெவலில் ஃபைலை மூவ் பண்ணணும், யூனியன் கவர்மெண்ட்டில் ஃபைலை மூவ் பண்ணணும், ஃபினான்ஷியல் அப்ரூவ் பண்ணி கொடுக்கணும், அந்த பட்ஜெட்டை ஓகே பண்ணி ப்ராஜெக்டை ஓகே பண்ணோன்னே செக்ரட்டரி லெவலில் ஃபைலை கிளியர் பண்ணி டெண்டரை நியூட்ரல் ஆக்கி உங்ககிட்ட ஃபைல் கொடுக்கும் பொழுது நீங்கள் அந்த குவாலிட்டியை ஆன் டைமில் பண்ணி கொடுக்கணும். இல்லை, அது மட்டும்தான் என்னுடைய ரிக்வஸ்ட். இல்லை நாங்கள் வந்து பழைய மாதிரி தான் இருப்போம் அப்படின்னா எல்லாரும் கண்காணிக்கப்படுவார்கள். குவாலிட்டியில் அன்காம்ப்ரமைஸ் கிடையவே கிடையாது. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், 18,000 மக்கள், 18,000 குடும்பம் இழந்துகிட்டு இருக்கோம். 18,000 பேர் இறந்துட்டு இருக்காங்க நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய ஆக்சிடென்ட்ல. அதை கடுமையான சட்டங்களும் கடுமையான பிரச்சாரங்களும் உருவாக்க போகிறோம். ஆனால் குவாலிட்டி இல்லாமல் இறக்கக்கூடியது அதிகமாக இருக்குது. குவாலிட்டி இல்லாமையே அதிகம்னா எங்கே பிரச்சனை வருது? ஒரு மழை வந்தாலே பள்ளமாக இருக்குது நிறைய ஹைவேஸில், ஸ்டேட் ஹைவேஸில், முக்கியமாக ஸ்டேட் ஹைவேஸில், நேஷனல் ஹைவேஸ்லையும் பல பிரச்சனைகள். இண்டஸ்ட்ரி காரிடார் ஃபுல்லாக வண்டி ஸ்பீடாக போக முடியாது. பொதுவாக நம்மளுடைய சாலைகள் வந்து 80 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடாக போகிறதுக்கான தரம் இல்லை. இதுதான் உண்மை தமிழ்நாடு முழுவதும். ஆனால் அது மக்களுக்கு தெரியாமல் 140-150 கிலோமீட்டர் ஸ்பீடாக போயிட்டு இருக்காங்க. ஒரு 500 மீட்டர் நல்ல ரோடாக இருக்குது, 500 மீட்டர் முடிகிற இடத்துல அடுத்த 200 மீட்டர் ஏதோ ஒரு இடத்துல பள்ளம் இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடு கிடையாது. அப்போ என்ன ஆகுது? ஆக்சிடென்ட் ஆகுது. இதுதான் பிரச்சனை. ஸோ மக்கள் வந்து ஹைவேஸ்னால் ஸ்பீடாக போகலாங்கிற ஒரு உளவியல் இருக்குது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய 300 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் ஸ்பீடாக இருக்குன்னா, இப்போ அமெரிக்கா மாதிரி வளர்ந்த ஊர்னா 100 கிலோமீட்டர் ஒரே மாதிரி இருக்கும். எந்த இடத்துலையும் ஒரு சின்ன ஷேப் கூட மாறாது. யூரோப்பில் அப்படிதான் இருக்கும். ஆனால் நம்மளதுல எவ்ரி 50 மீட்டர்ஸ் ரோடு மாறி இருக்கு. அது இல்லாமல் நம்ம சரியான பாதுகாப்பு வசதி இருக்கிறனால மாடாக இருக்கட்டும், பல கால்நடைகளாட்டும் நடுவில் குறுக்கில் வருது. இது மாதிரி ஆக்சிடென்ட்ஸுகள் நம்ம சரியான பாதுகாப்பையும் சரியான பேரிகேட்ஸும் சரியான விஷயங்கள் பண்ணாதனால நெடுஞ்சாலை துறையில் அதிகமான இறப்புகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். இது வந்து ரொம்ப சைலண்டாக அமைதியாக இருக்கிறதே எனக்கு ஷாக்காக இருக்குது. இதை வந்து மக்களுக்கு புரியணும். 18,000 பேர் இறக்குறது, 18,000 குடும்பத்தில் ஒரு உறவு இழக்கும் பொழுது ஒரு அந்த குடும்பத்துடைய எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாகுது. ஸோ அப்போ ஆயிரக்கணக்கான கோடிகள் நம்ம செலவு பண்ணாலும் இப்போ ஆயிரக்கணக்கான கோடிகள் பப்ளிக்குடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்கு நம்ம செலவு பண்ண போகிறோம். அந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியில் உங்களோட பங்கு முக்கியமான பங்கு. ஏன்னா தரமான ரோடுகள் இல்லாதனால ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக நடக்குது. கார்பரேஷன் ரோட்ல, உள்ளாட்சித்துறை ரோட்ல ஆக்சிடென்ட் நடக்கிறது ஒன்று, அதிகமாக ஸ்டேட் ஹைவேஸ்லையும் அதிகமான நேஷனல் ஹைவேஸ்லையும் தான் அதிகமாக நடக்குது. நேஷனல் ஹைவேஸ்ல கிட்டத்தட்ட 8,000 பேருக்கு மேலே இறக்குறாங்க. இங்கேயும் கிட்டத்தட்ட 7,000 பேருக்கு மேலே, ஸ்டேட் ஹைவேஸ்ல 7,000 பேர் மட்டும் இறக்குறாங்க. அப்போ ஒரு ஸ்டேட்ல 18,000 பேர் இறப்புங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. இது ஒரு பெரிய பிரச்சனைனா 18,000 குடும்பம் ஒரே ஒரு சாவை வந்து நம்ம வந்து பெருசா பேசுறோம். ஆனா 18,000 பேர் சாவறத அதுவும் கண்டினியூஸா செத்துட்டு இருக்காங்க. ஆனா அதை பத்தி நம்ம பேசாம கடந்து போயிட்டு இருக்கோம். எந்த துறையும் இதை பத்தி அனலைஸ் பண்ணல, ஆய்வு பண்ணதில்லை. அதனால இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கு. அமைச்சரையில இருந்து எல்லோரும் கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு எந்த விதமான ப்ரெஷர்ஸ் கிடையாது.
எங்க பக்கத்துல இருந்து எந்த விதமான அழுத்தங்கள் கிடையாது. வெளிப்படைத்தன்மையான நிர்வாகம். ஒரு 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 ஒவ்வொரு டெண்டரும் ஆன்லைன்ல நீங்க மக்கள் பார்வையில, மீடியா பார்வையில ஒவ்வொன்றும் ரிசர்ச் பண்ணி போற அளவுக்கு எல்லாமே வந்து ஓப்பனா போறோம். ஒரு நிறுவனங்களுக்கு தனியா ஒரு நாம்ஸ் போட்டு அந்த ப்ராஜெக்டை கொடுக்கறது இல்ல. ஒரு சில நிறுவனங்களுமே அதிகமான ப்ராஜெக்ட், 100 ப்ராஜெக்ட்னா 70% ப்ராஜெக்ட் அந்த நிறுவனம் தான் எடுக்கும். அந்த நிறுவனம் வந்து இந்த அமைச்சருடைய உறவினர், இந்த அமைச்சருடைய உறவினர் பின்னாடி, இதெல்லாம் எல்லாருக்கும் மக்களுக்கு ஈஸியாவே தெரிஞ்சிடும். இதெல்லாம் ரொம்ப டிரான்ஸ்பரன்சி ஆயிடுச்சு. இதெல்லாம் பழைய காலம் 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் தெரியாம இருந்துச்சு. இது நீங்களே ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. அப்ப அந்த டிரான்ஸ்பரன்சியான நிர்வாகம் இல்லாம முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு நிறுவனம் இருக்கும், அந்த நிறுவனத்துக்கு முன்னாடி அமைச்சர்கள் இருப்பாங்க, ஒரு பினாமி நிறுவனம் இருக்கும். அந்த ஒரு நிறுவனம் 70% ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இல்ல அவங்க சுத்தி ஒரு 10 கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இனிமேல் அப்படி கிடையவே கிடையாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பினாமி நிறுவனங்கள் கிடையவே கிடையாது. என்னை சுத்தி அந்த நிறுவனங்களும் கிடையாது. எனக்கான குறிக்கோள் கிடையாது. நான் இங்க பண சம்பாதிக்கு வரவே இல்லை. எழுதி வச்சுக்கோங்க. எனக்கு அது தேவையும் கிடையாது. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்கு கவர்மெண்ட் பங்களா கொடுத்துருக்கு, வீடு கொடுத்துருக்கு, கார் கொடுத்துருக்கு, போலீஸ் ஆஃபீஸர் ரொம்ப நல்லா இருக்கு. சொந்தமா என்கிட்ட எல்லாம் இருக்கு. அதனால அரசிலிருந்து பணத்தை எடுத்து நான் வாழணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஏழ்மையிலிருந்து வந்திருக்கேன். ஏழ்மையை ஒழிக்கிறதுக்கு என்ன திட்டங்கள் செய்ய முடியுமோ அந்த திட்டங்கள் முதலமைச்சர் என்கிட்ட என்ன பொறுப்பு கொடுத்துக்காரோ நான் 2 பேர்த்துக்கு தான் பதில் சொல்லுவேன். ஒன்னு மக்களுக்கு, இன்னொன்னு மாண்புமிகு முதலமைச்சருக்கு. இந்த 2 பேர்த்துக்கிட்ட உண்மையா இருந்தா போதும் நான் நினைக்கிறேன். அதனால நீங்க நேற்று வரைக்கும் எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒன்னு குற்றங்கள் சொல்லலாம், நடவடிக்கை எடுக்கலாம், அது மேல எனக்கு பெரிய நம்பிக்கைகள் இல்லை. நேற்று வரைக்கும் என்ன நடந்திருக்கோ அதை எல்லாமே ஆடிட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். அந்த தவறுகளை வந்து சரி செய்யறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த தவறுகள் செய்தவர்கள் மீது அட்லீஸ்ட் வந்து ஏன் நடந்துச்சுன்னு கேட்கறதுக்கு நாங்க வந்து லிசன் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். ஆனால் இன்னுமேட்டு அப்படி செய்யக்கூடாதுன்னு உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில இருந்து 10-11 சிஇஸ் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 490 ஆபீசர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்க பக்கத்துலயே சொன்னாங்க, சார் எங்க ஆபீஸ்ல மொத்தம் 15 பேர் இருக்கணும், ஆனா 4 பேர் தான் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு கார் கூட இல்லை, ஒரு வண்டி கூட இல்லை. அப்போ கான்ட்ராக்டர்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு கார் கொடுப்பாங்க, ஹோட்டல் ரூம் கொடுப்பாங்க. அப்கோர்ஸ் இதையெல்லாம் சரி செய்ய நாங்கள் ஆல்ரெடி மாண்பு முதலமைச்சர் கிட்ட நாங்க சொல்லிட்டோம். இந்த 20-25% ஊழல் இல்லைன்னா ஹை வேல்யூ டெண்டர் போட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்பர் 1. அப்ப 100 கோடி ரூபாய், 1000 கோடி ரூபாய் போன்ற இடத்த டெண்டர்ல கரெக்டான வேல்யூ வந்து 800 கோடி ரூபாய் போட்டா 200 கோடி ரூபாய் சர்ப்ளஸா டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கும். அந்த 200 கோடியை மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய துணையுடன் ஐஎஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் வேலைக்கு ஆள் எடுக்கணுங்கிறத நாங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். கூடிய விரைவில் ஐஎஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லா பணிகளும் நாங்க நிரப்பப்படும். அதனால அவங்களுக்கு தேவையான வெஹிக்கிள்ஸ் எல்லாரும், இப்ப ஒரு எல்என்டி கம்பெனி வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தா எப்படி வந்து அவங்க வந்து ஒரு குவாலிட்டியா பண்ணி கொடுக்குறாங்களோ, எனக்கு பொதுவா பெரிய பெரிய பேருகள் நான் சொல்றது ஏன் சொல்றேன் அப்படின்னா, கரெக்டா ப்ராஜெக்ட் பண்ணோம், கரெக்டா முடிச்சிருவாங்க. எனக்கு உங்கள் மீது நம்பிக்கை இருக்கு. ஏன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்என்டியோ டாட்டாவோ ப்ராஜெக்ட் எடுத்தாலும் சப் கான்ட்ராக்டரா நீங்க தான் இருந்திருக்கீங்க, அவங்க உங்களை தான் கூப்பிட்டு கொடுப்பாங்க. எனக்கு அதுவும் தெரியும். அப்ப இருக்கும்போது தமிழர்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாருக்குமான வாய்ப்புகள் மாண்புமிகு முதலமைச்சர் உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான், எங்க உங்களுக்கும் நமக்கும் வேறுபாடு வரும்னா, நாங்க எங்க பக்கம் தெளிவாயிட்டோம். உங்க பக்கம் இன்னும் பழைய முறையில அந்த அந்த கமிஷன்ஸ்குள்ள போகாம கரெக்டா ப்ராஜெக்ட் ஆன் டைம்ல முடிங்க. உங்களுக்கான பேமெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் கூடிய விரைவில் வந்து சொல்லுவோம். நீங்க ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப், ஒரு 12 மாசம் ப்ராஜெக்ட்னா நீங்க ப்ராஜெக்ட் கொடுத்ததுல இருந்து ஒரு 30% 3 months ஃபர்ஸ்ட் குவார்டர்ல முடிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவார்டருக்கான பினான்சியல் கமிட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வர்ற மாதிரி ஒரு டாரிஃபை கரெக்டா போட்டுட்டு, சார் ஃபர்ஸ்ட் குவார்டர் ஒர்க் முடிச்சிட்டோம், எங்க பேமெண்ட் மேக்ஸிமம் 30 daysல எங்களுக்கு கொடுத்துருங்க, இல்லை 45 daysல கொடுத்துருங்க. செகண்ட் குவார்டருக்கான நாங்க ஒர்க்கை முடிச்சிட்டோம் சார், சொன்ன மாதிரியே எங்களோட பேமெண்ட்டை உடனே ரிலீஸ் பண்ணிடுங்க சார். பணம் ரிலீஸ் பண்றதுக்கு திருப்பியும் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க அதுக்கு ஒரு கமிஷன் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், பினான்ஸ்மெண்ட்ல கிளியரன்ஸ் கொடுத்தாச்சு. யாருக்கும் நீங்க காசு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே சாஃப்ட்வேர்ஸும் டேஷ்போர்ட்ஸும் உருவாக்கப்படுது. நீங்க பணம் வேணும்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த ஆபீஸ்க்கு வந்து நீங்க ஒர்க் கம்ப்ளீட் அங்க சர்டிபிகேட் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க பணம் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வர மாதிரி நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால
உங்களுடைய ஒர்க் குவாலிட்டியாகவும் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டாகவும் இருக்கும் பொழுது ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டும் ஆன் டேட்ல இருக்கும். ஏன்னா ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு ரிச்சான டிபார்ட்மெண்ட். ஒன்றிய அரசும் சரி, இங்க இருக்கக்கூடிய மாண்பு முதலமைச்சரும் சரி, ஃபண்டை வந்து பட்ஜெட்ல கரெக்டா அலாட் பண்ணும்போது எக்ஸிகியூஷன்ஸ்ல தான் நிறைய தவறுகள் நடக்குது. அதை செயல்படுத்தக்கூடிய விதத்துல உங்களோட சேர்ந்து நாங்களும் இருக்கிறோம். அதனால உறுதியா ஒரு நியூ பாலிசியில குவாலிட்டியான ஒர்க்கோட கரெக்டான டைமோட ஒரு நியூ பாலிசி நம்ம வந்து ஃபங்க்ஷன் பண்ணுங்கிறத கேட்டுக்கிறோம். இப்போ உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. அந்த கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கிக்கிட்டு என்னென்ன சேஞ்ச் பண்ணுங்கிறத நாங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ மாண்புமிகு ஒன்றிய அமைச்சரும் சரி, இங்கே இருக்கவங்களும் சரி, என்னென்னலாம் பிரச்சனைகளை சொன்னாங்களோ அதெல்லாம் நாங்கள் ஆய்வு பண்ணி கூடிய விரைவில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களும் கேட்டுட்டு மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட அவர்கிட்ட நாங்கள் எங்களுடைய ஆய்வறிக்கை கொடுத்து இம்மீடியட்டாக வரக்கூடிய பட்ஜெட்டில் ஒரு புது பாலிசி நெடுஞ்சாலைத்துறைக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டும் பேரில் உருவாக்குங்கிறத உங்களோட சொல்லி உங்களோட பயணிக்கிறேன். நன்றி.